லாஸ்ட் சண்டே அதாவது நவம்பர் 9த் அன்னைக்கு எங்களோட கமர்ஷியல் பில்டிங்கில் ஜிலாரா பை ஜுவல் ஒன் அப்படின்ற கோல்ட் ஷாப் ஓப்பனிங் இருந்துச்சு. இனாகுரேஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்னைக்கு டானிஷ் ஐயுக்கு இன்டர் ஸ்கூல் அத்லெட் மீட் இருந்ததால நான் போக முடியல. சிவா மட்டும் போயிருந்தாரு. பட் ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஏன்னா பசங்களோட ஈவெண்ட் வந்துடும் அப்படின்றதுனால 10 மினிட்ஸ் மட்டும் இருந்துட்டு வந்துட்டாரு. அதனால தான் இன்னொரு நாள் போகலான்ட்டு யோசிச்சு வச்சிருந்தோம். அப்புறம் நான் போகிறதுக்கு முன்னாடி மம்மி டாடியும் கூப்பிட்டுருந்தேன். வாங்க அப்படியே சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பசங்க 2 பேருக்கு தான் ஏதாவது ஸ்டட் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் போனேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 லேயர்ட் நெக் பீஸ் செட் ஒன்று பார்த்தேன். பசங்க 2 பேருக்கும் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா, அவங்க போட்டுட்டு வந்திருந்த டீ ஷர்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் நெக்கா இருந்துச்சு. ஸோ இது வந்து போட்டாலும் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ஒரு லேயர்லயும் பட்டர்ஃப்ளை வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்டட்டும் பட்டர்ஃப்ளை ஷேப்ல சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஷையுக்கு தான் பார்த்தோம். மூன் ஷேப்ல ஒன்று சூப்பரா செட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஷையுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை ஷையுக்கு செலக்ட் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் தனிஷாக்கு பார்க்கலான்னு பார்த்தா தனிஷாக்கு எதுவுமே பிடிக்கல. எந்த டிசைனுமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமையல. நெக்ஸ்ட் ஒரு ஹேங்கிங் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் தனிஷா வந்து எனக்கு ஹேங்கிங் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் ஷையு இது மட்டும் பில் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். மேபி தனிஷாக்கு நெக்ஸ்ட் டைம் புது கலெக்ஷன்ஸ் வர்றப்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சதுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்களும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அன்னைக்கு டின்னர் எதுவும் வீட்டில் செய்யலை. அப்புறம் பசங்க 2 பேரும் ஏ டு பியில் போய் சாப்பிட்லான்னு சொன்னதுனால ஒரு 7:30 போல் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அகைன் வீட்டுக்கு போயாச்சு.